எனக்கு திருமணமாகி 10 வருஷம் ஆகுது. இன்னும் என்னோட கணவர் ஒரு நிலையான வேலையில இல்ல. அவர் என்னதான் வேலை பார்க்கலாம்? ஒரு தனிப்பட்ட உங்களுக்கான ஜாதக கேள்விக்கு நம்ம வீடியோ போடுறது கிடையாது. ஏன்னா அது நம்மளோட தொழில். அதுக்கான காணிக்கை செலுத்தி தான் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்வியை நான் அப்படியே பொது கேள்வியை மாற்றி மொத்த பேருக்கும் பலன் தர மாதிரி சொல்கிறேன். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு லக்னத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் இடம் வருமான ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. வருமானம் எந்த ரூபத்தில் வரும், அதனால அதுக்கு பேர் ஜீவனஸ்தானம்னு பேர். இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. அதன் ரூபமாக நமக்கு வருமானம் வரும் அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில் ஆட்டத்துக்குரிய கிரகங்கள் 10ல் இருந்தால் அவன் ஆடிதான் சம்பாதிக்க வேண்டும். பாட்டுக்குரிய கிரகங்கள் 10ல் இருந்தால் அவன் பாடிதான் சம்பாதிக்க வேண்டும். பேசக்கூடிய கிரகம் 10ல் தொடர்பு கொண்டு இருந்தால் அவன் பேசிதான் சம்பாதிக்க வேண்டும். நடக்க வேண்டிய கிரகங்கள் 10ல் இருந்தால் அவன் நடந்து தான் ஆக வேண்டும். அப்படிதான் சம்பாதிக்கணும். உட்கார்ந்து இருக்க வேண்டிய கிரகங்கள் 10ல் இருந்ததுன்னா தொடர்பு கொண்டு இருந்தால் அவன் அமர்ந்தே சம்பாதிக்கலாம். இது போல ஒருத்தருடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி இருக்குது ஏதுன்னு பார்த்துக்கணும். சில பேருக்கு லக்னாதிபதி 12ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டு இருக்கும், அல்லது லக்னாதிபதியை 12ல் போய் மறைஞ்சிருக்கும். அப்படியேப்பட்டவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுக்கறது, ஒரு கடை வச்சு கொடுக்கறது போன்ற லக்னாதிபதி 12ல் இருந்தார்னா அந்த கிரகம் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, ஒரு இடமா உட்காந்து அவங்க உள்ளூர்லேயே தொழில் பண்ண முடியாது. லக்னாதிபதி 12ல் இருந்தால் அவங்க உள்ளூர்லேயே தொழில் பண்ண முடியாது. அசல் ஊருக்கு தான் போய் ஆகணும், வெளிநாடு தான் போய் ஆகணும் இருக்குது. 10ஆம் அதிபதி 12ல் இருந்தாலோ அல்ல 12ஆம் அதிபதி 10ல் இருந்தாலோ இந்த மாதிரி தொடர்பு கொண்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆஃபீஸ் போட்டு உட்கார்றது அல்லது ஒரு கடை வைத்து கொடுப்பது இதெல்லாம் விரயத்தில் முடியும். அதுவும் பண்ணக்கூடாது. 6, 8, 12ல் 10ஆம் இடத்துக்கூட தொடர்பு கொண்டு இருந்ததுன்னா அடுத்தவங்களோட கஷ்டம் தீர்க்கிற மாதிரியான தொழில்களை செய்ய வேண்டும். 10ஆம் இடம்